Hello friends, இன்னைக்கு நாம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PYQ on trapezoidal rule. அதாவது previous year question on trapezoidal rule. லாஸ்ட் வீடியோல trapezoidal rule, Simpson's rule அப்படிதெல்லாம் பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம trapezoidal rule ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம எப்படி சம் ஆல்ரெடி கேட்டது தான். இது இந்த சம் இங்கே வந்து எங்கே கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா December 2018 CSIR நெட்ல கேட்ட ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ வாங்க நம்ம எப்படி சம் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க ப்ராப்ளம் என்ன அப்படின்னா the value of integral அப்படின்னு சொல்லிட்டு 0 to 1 x square dx evaluated using the trapezoidal rule with a step size of 0.2. ஆக்சுவலி இதில் என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ கீழே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் எது கரெக்டாக வருது அப்படிங்கிறத நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஸ்டெப் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டெப் வைஸாகவே நான் உங்களுக்கு எப்படி அதை போடுறோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் A, B and H values in the given data. A வேல்யூ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோயர் லிமிட், B வேல்யூ அப்பர் லிமிட், H வேல்யூ எங்கே அப்படின்னா 0.2. ஸ்டெப் சைஸ்ன்னு கொடுத்துருக்கிறது தான் H வேல்யூ. இன்கேஸ் ஸ்டெப் சைஸ்ன்னு இண்டிகேட் பண்ணாமல் டேரெக்டாக H வேல்யூனே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த வேல்யூஸை மட்டும் எடுத்து நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணால் போதும். ஸோ A, B அண்ட் H வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு டேபிள் வந்து ட்ரா பண்ணணும். இந்த டேபிள் ட்ரா பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் நான் எப்படி டேபிள் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். இந்த எக்ஸ் வேல்யூஸ் நான் எப்படி எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப் சைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா 0.2. எனக்கு அப்பர் லிமிட் யாரு, அப்பர் லிமிட் லோயர் லிமிட் யாரு அப்படின்னு பார்த்துக்கோங்க. லோயர் லிமிட் பார்த்தீங்கன்னா 0, அப்பர் லிமிட் பார்த்தீங்கன்னா 1. ஸோ 0க்கும் 1க்கும் இடையில தான் நம்ம வேல்யூஸ் சூஸ் பண்ண போகிறோம் with the intervals of 0.2. intervals of 0.2. இப்போ 0 அடுத்து எப்பயுமே ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்துட்டு 0 தான் எடுக்கணும். ஸோ 0 எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு 0.2, நெக்ஸ்ட் 0.4. இந்த 0.2 வேரியேஷன்லயே அடுத்தடுத்த வேல்யூஸ் எழுதணும். அப் டு எது வரைக்கும் அப்படின்னா 1 வரையும் தான். ஏன்னா நம்மளுக்கு அப்பர் லிமிட் என்னது இங்கே 1 கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது. ஸோ ஓகே எழுதிட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு f of x. f of x இருக்க இடத்துல யார் இருக்கா பாருங்க. f of x இருக்க இடத்துல யார் இருக்கா, எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஸ்கொயர்னா இதோட ஸ்கொயர் வேல்யூஸ், அப்படியே இதோட ஸ்கொயர் வேல்யூஸ் நான் எல்லாத்துக்கும் ஸ்கொயர் வேல்யூஸ் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் யார் ஃபர்ஸ்ட் வேல்யூ லாஸ்ட் வேல்யூ எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வேல்யூ இது, லாஸ்ட் வேல்யூ வந்துட்டு லாஸ்ட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்டெப் 3 யூஸ் திஸ் டேட்டா இந்த ஃபார்முலா. நெக்ஸ்ட் வந்துட்டு டைரக்டாக ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். பாருங்க ஹெச் இருக்க இடத்துல 0.2/2 போட்டிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ எழுதியிருக்கேனா ப்ளஸ் லாஸ்ட் வேல்யூ எழுதியிருக்கேனா ப்ளஸ் 2 இன்டூ சம் ஆஃப் த ரிமைனிங் டேர்ம்ஸ். 2 இன்டூ சம் ஆஃப் த ரிமைனிங் டேர்ம்ஸ். இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் 2ஆல் மல்டிபிள் பண்ணி அப்படியே போட்டுட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு இந்த சம்மு. இப்போ ஃபைனல் ஆன்சர் நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.34. இது கரெக்டா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் இன்டகிரேஷன் மெத்தட் தெரியும் இல்லையா, எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸை நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம், எக்ஸ் பவர் n+1 டிவைடட் பை n+1 அப்படி ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா. ஸோ அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.333 which is nearly equal to trapezoidal rule கண்டுபிடிச்ச ஆன்சர். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம். ஸோ மேலும் நம்மளோட வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நிறையா படிக்கலாம். ஸோ ஃபாலோ மை சேனல். தேங்க்யூ. கீப் சப்ஸ்கிரைபிங். தேங்க்யூ ஃபார் லிசனிங் டு மை சேனல்.